மத்திய அரசிடமிருந்து கல்வி நிதியை பெறுவது குறித்து துணை முதலமைச்சர் ஆலோசனை. சென்னையில் நடைபெறும் ஆலோசனையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்பு. திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள டீ கடையில் வெடி விபத்து. வெடித்த பொருள் என்ன என காவல்துறையினர் விசாரணை. பல்லடம் அருகே ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்தில் மாடுபிடி வீரர்கள் காவலர்கள் இடையே தள்ளுமுள்ளு. லேசான தடியடி நடத்திய காவலர்கள். கடலூர் மாவட்டம் வடலூரில் தனியார் விடுதி லிப்டில் சிக்கிய காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத். தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் லிப்டை உடைத்து மீட்டனர். ஓட்டலில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்டதால் உரிமையாளருக்கு வெட்டு. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் பரபரப்பு. விளைச்சல் அதிகரிப்பால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொத்தமல்லி விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் வேதனை. கடந்த மாதம் ஒரு கட்டு கொத்தமல்லி 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 10 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலை ரயில் நிலையம் அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. போலி சாமியாரை கைது செய்து காவல்துறை விசாரணை. மயிலாடுதுறையில் மனைவியை ரயில் ஏற்றிவிட்டு ஓடும் ரயிலில் இருந்து கீழே குதித்த முதியவர். கீழே விழுந்ததில் காயத்துடன் உயிர் தப்பினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா. 150 ரூபாய் செலுத்தி கெளுத்தி, கெண்டை, விரால், ஜிலேபி மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள். விடுமுறை தினம் என்பதால் அண்ணாமலையார் கோவிலில் குவியும் பக்தர்கள். 3 மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்து சாமி தரிசனம். அம்பத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ பார்வதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற நடிகை நமீதா கணவருடன் பங்கேற்று வழிபாடு. காஞ்சிபுரத்தில் நள்ளிரவு நேரத்தில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை. திருவாரூர் மாவட்டத்தில் 2,51,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல். 532 கொள்முதல் நிலையங்கள் மூலமாக வாங்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். சேலத்தில் 100 வயதை தொட்ட மூதாட்டிக்கு பிறந்த நாள் மற்றும் சதாபிஷேக விழா கோலாகலம். மகன், மகள்கள் முதல் கொள்ளுப்பேரன், கொள்ளுப்பேத்திகள் வரை பங்கேற்று வாழ்த்து. திருப்பூரில் கிலோ 7 ரூபாயாக குறைந்த தக்காளி விலை. கூலிக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என விவசாயிகள் வேதனை. துபாயில் நீச்சல் குளத்தில் மூழ்கி நெல்லையைச் சேர்ந்த தந்தையும் மகனும் உயிரிழப்பு. சொந்த ஊர் கொண்டுவரப்பட்டு தகனம் செய்யப்பட்ட உடல்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த இருசக்கர வாகனம். பைக்கில் பயணித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். விடுமுறை தினம் என்பதால் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவிகளில் குளித்தும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் உற்சாகம். ஏதாவது ஒரு ஆனா போட்டா மட்டும் 10 நாள் எடுத்து
சென்னை பல்லாவரம் அருகே பெட்ரோல் பங்க் ஊழியர் மீது பயங்கர தாக்குதல். அத்துமீறலில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிக்கு காவல்துறை வலைவீச்சு. சோளிங்கர் அருகே திமுக கொடிக்கம்பத்தை அகற்றும் போது மின்சாரம் பாய்ந்து கூலி தொழிலாளி உயிரிழப்பு. சாலை ஓரமாக இருந்த மின் வயர் மீது கொடிக்கம்பம் உரசியதால் பரிதாபம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை தழுவி பரிசுகளை வென்ற வீரர்கள். சூப்பர் விடாத 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 திருவண்ணாமலையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான வடம் இழுக்கும் போட்டி. ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றது ராணிப்பேட்டை மாவட்ட அணி. ராணிப்பேட் சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் தள்ளி என்கரேஜ் பண்ணலாம். காரைக்குடியில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்து. தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் உயிரிழப்பு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் 100 ஆண்டுகள் பழமையான மரம் வேரோடு சாய்ந்தது. வீட்டின் மீது விழுந்ததால் மேற்கூரை சேதம், நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. பொள்ளாச்சி அருகே தனியார் தொழிற்சாலையில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது தகராறு. மது போதையில் வடமாநில தொழிலாளியை அடித்துக் கொன்ற சக தொழிலாளர்கள் 3 பேர் கைது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் மோதியதில் படுகாயமடைந்த புள்ளிமான். மானை மீட்டு வனத்துறையினர் சிகிச்சை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மகனுடன் சென்று சாமி தரிசனம் செய்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். தேவஸ்தானம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தெலங்கானாவில் போக்குவரத்து அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக புகார். தற்கொலை செய்ய போவதாக மிரட்டல். మాట్లాడతారు ఒక అధికారి ఆఫీసులకి వెళ్ళి బయటకు వెళ్తలేరు. వీడు సామాన్యాలు చూస్తారు. వాళ్ళు హింస వచ్చినాక వీళ్ళ మీద కేసులు కాకపోతే జైల్లోని పంపిస్తారు. ఒక ఆఫీసర్ కూడా బయటకు వెళ్తలేడు అంటే వీడు సామాన్యాలు చూస్తారు. వీళ్ళు నా పైసలు ముఖ్యమా? నా పైసలు ఇక్కడ తీసుకోరు, తీసుకోరు ఏర్పడి పైసలు